கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு அதிக உறுதியான வாக்குத்தத்த வசனம் நமக்கு உண்டு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, தேவன் நமக்கு அதிக உறுதியான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, அநேக நேரங்கள்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம நம்பிக்கொண்டு நிறைய நேரத்துல ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லை. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில அநேக நன்மைகள் உண்டு. ஆகவேதான் என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த வானம் பூமி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அத்தனையுமே என்ன பண்ணனா வார்த்தையினால உருவாக்கி இருக்கிறார். இது உண்டாக கடவுதுன்னு சொன்னா அப்படியே உண்டாயிடுச்சு. அப்ப பாருங்க, வார்த்தையில தேவன் ஒரு மிகப்பெரிய வல்லமையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம் சாதாரணமானது அல்ல, அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன பண்ணதான் ஒழியாது. அது இருக்க ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன பண்ணதான் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு 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 என்ன பண்றோம், அதை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற நாம இன்றைக்கு தேவன் சொல்லக்கூடிய இந்த உறுதியான இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் எங்க இருக்கா? நமக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். அதிக உறுதியானது, நிலையானது. இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் நம்புவான் என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே அவன் வாழ்க்கையில பலிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை நாம் என்ன பண்ணுமா கவனித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்படி இருளுள்ள ஒரு இடத்துல நாம இந்த வார்த்தை வைத்திருக்கும் பொழுது, ஆகவேதான் சங்கீதம் 119 105 வாசிக்கும் பொழுது, உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்கான், அது வெளிச்சமாய் காணப்படுகிறது. எப்படி இருட்டுல ஒரு மனுஷன் வெளிச்சல நடக்க முடியாது, அதே போலதான் இந்த வார்த்தை இல்லை என்று சொன்னால் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இருளான இந்த உலகத்துல, இந்த இருள் நிறைந்த இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் மிகவும் முக்கியமாக நேசிக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீழே 20ஆம் வசனம் சொல்லும் பொழுது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இருக்கிறது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனம் ஒரு நாளும் மனுஷனுடைய சித்தத்தினால எழுதப்பட்டது அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களால எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனங்களை ஒருவரும் அற்பமாய் எண்ணக்கூடாது. அதை ஒரு நாளும் என்ன பண்ணுவது, ஒரு குறைவாய் நீங்கள் பார்க்க கூடாது. ஆகவேதான் சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை என்ன பண்றாது உயிர்ப்பிக்க கூடியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம், அது ஆத்துமாவை என்ன பண்றான் உயிர்ப்பிக்க கூடியதாய் காணப்படுகிறது. அவருடைய வசனங்களை ஒருவரும் என்ன பண்ணுறது அற்பமா எண்ணிக்கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுமா
பண்ணுமாம், அதான் சொல்றாரு, இளமையை சொல்றாரு, இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை ஆவென்று என்ன பண்ண உட்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தியானிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ணுமா, நம்பிக்கை விட்டு அசையாமல் எப்படி இருக்கணுமா, ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கணுமா, நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த வார்த்தையில அப்படி என்ன பண்ணுமா, ஸ்திரமா இருக்கணுமா, அசையாம இருக்கணுமா, அதை நிலைத்து இருக்கணுமா. ஒரு மனுஷன் தேவன் சொன்ன வார்த்தையை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் ஸ்திரமாய் இருப்பான், அவன் உறுதியாய் இருப்பான், அவன் நிலையுள்ளவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்ல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் ஒரு மனுஷன் நடப்பான் என்று சொன்னால் அவனை கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு என்ன பண்றாராம், ஒப்பிடுறார். இப்ப பாருங்க, கண்மலையில மேல கட்டின வீடு என்ன பண்ணாது, அது உறுதியா இருக்கும். அது என்னதான் காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் அசையாது, அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அது கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, மணலின் மேல கட்டப்பட்ட வீடு என்ன பண்ணுமா, ஜஸ்ட் ஒரு காற்று வரட்டுமே, ஒரு மழை பெய்யட்டுமே, அது இடிஞ்சு விழுந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தைகள் உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிறைய நஷ்டங்களை, நிறைய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க, தேவனை விட்டு தூர போயிடுவீங்க. அப்படி இருக்காதபடிக்கு தேவன் சொல்லிய இந்த வார்த்தைகளுக்குள்ளாக நீங்க எப்படி இருக்க வேண்டுமா, ஸ்திரமாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுல நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமாய் தரிசனம் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அந்நாட்கள்ல பாருங்க, கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சாம், அது அபூர்வமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, திடீர்னு என்ன பண்ணுவாரு, பேசுவார், அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். பாருங்க, அன்றைக்கு சாமுவேலோட கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுறார் பிரதிச்சயமாய். அவர் என்ன பண்ணல, யார்கிட்டையும் பேசுனது கிடையாது. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவார், ஆண்டவர் பேசுவார். இப்போ பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் என்ன பண்றாரு, சாமுவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல அந்த வேதாகமத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். அந்நாட்கள் அவங்களுக்கு அந்த வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேச ஆசையா இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்றோம்னா, இந்த வேதத்தை எடுத்து படிப்பதே கிடையாது, இந்த வேதத்தை ஒரு பொருட்டா எண்ணிக்கொள்வதே கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதாகமத்தை அற்பமா எண்ணிக்கொள்ளாதீங்க, இந்த வேதாகமத்தை குறைவாய் பார்க்காதீங்க. எத்தனை பேர் இந்த வேதத்தை எடுத்துட்டு படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை தியானிக்கிறீங்க. கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணுமா, இரவும் பகலும் தியானித்து அதில் பிரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் இரவும் பகலும் அதை வாசிக்கிறீங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமோ. அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்கணும்னு சொன்னா நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரமாய் நடக்கணும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் படித்து என்ன பண்ணும், அதை உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்க, ஆலயத்துக்குள்ள ஒரு நாள் கொண்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஆலயத்துல திறப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வேதத்தை என்ன பண்ணுவோம், மறந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுஆது வாரம் ஒரு வாரம் போலன்னு சொன்னா அதோட விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரம் 3 வாரம் எத்தனை நாள் கழிச்சு இந்த வேதாகமத்தை திறப்புன்னு தெரியாது. இப்ப பாருங்க, இந்த வேதம் தாங்க நம்மளை வாழ வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போகவே போகாது. அன்றைக்கு சாமுவேலுடைய வார்த்தை பாருங்க தரையில விழுந்து போகவில்லை. காரணம் என்ன தெரியுமா, சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்.
ஆகவேதான் அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில விடாதபடிக்கு கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட உங்களை தேவன் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுமா, அதை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னா நீங்க இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்றைக்கு 75 வயதுல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பமானால் என்ன, பூமியின் மணல் என்ன குடும்பமானால் என்ன, அந்த அளவுக்கு என்ன பண்ணும் உன் பிள்ளைகள் உன் சந்ததி அப்படியா பெருகி இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். அன்றைக்கு தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் பாருங்க பிள்ளை இல்லாமல் தான் இருக்கிறார். பாருங்க 25 வருஷமா அந்த மகன் என்ன பண்றாரு, இந்த வார்த்தை தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு நான் ஆராதிக்கிற தேவன் இந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா என் வாழ்க்கையில இந்த வார்த்தை நடக்கும். அவங்க 2 பேருக்குள்ள சரீரம் செத்து போயிடுச்சு, அவங்க பிள்ளை பெறுவதற்கான எந்த வழி வாசல்களும் இல்லை. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பினதுனால தேவன் 100 வயதுல பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் நம்புவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில பலிக்கும். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொன்னாலும் என்ன பண்ண, அது என்ன பண்ண, பொய் சொல்லாது தாமதித்தாலும் என்ன பண்ணுமா, அதற்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒருபோதும் தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை சொன்ன பிரகாரமாகவே அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கூட காத்து கொண்டிருக்கிறீங்க, அந்த வார்த்தையில் அப்படியே நிலைத்திருங்க. அது உறுதியானது, அது ஸ்திரமானது, அது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அது இன்றைக்கும் நம்மோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறீங்களோ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அன்றைக்கு 100க்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், சொஸ்தமாவான். அப்ப பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு புறஜாதி மனுஷனுக்கு தெரியுதுன்னு சொன்னா, ஏன் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏன் அது தெரியாம இருக்கு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையை ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, அற்பமா எண்ணிக்கொள்ளாதீங்க, அசட்டையாய் பார்க்காதீங்க. தேவன் சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். அதே மாத்திரமல்ல, 1985 வருடங்கள்ல பாருங்க, ஜிம் கேரின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் ஒருத்தர் சைடு ஆக்டரா நடிச்சு கொண்டிருக்க. அவருக்குள்ள ஒரு விசுவாசம், நான் இப்பொழுது என்ன பண்றேன், சைடு ஆக்டரா நடிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் என் படத்துக்கு $10 மில்லியன் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சம்பளமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் லீஃப்ல என்ன பண்றாருன்னா $10 மில்லியன் சொல்லிட்டு எனக்கு சம்பளம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எழுதி என்ன பண்றான், அவருடைய பாக்கெட்லேயே என்ன பண்ணாரா வைத்து கொண்டிருந்தார். 10 வருஷங்களுக்கு அப்புறம் பாருங்க, அவர் ஒரு படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு $10 மில்லியன் அவருக்கு சம்பளமா கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அதை விசுவாசித்து அந்த எனக்கு $10 மில்லியன் எனக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பினதுனால அவன் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னா, ஒரு படத்துக்கு என்ன பண்ணாரு, $10 மில்லியன் சம்பளமாய் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு மனிதன் நம்பிக்கையோடு இருந்தா அவன் வாழ்க்கையில அப்படி நடக்குது பாருங்க. ஏன் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காதா? இயேசு செய்ய மாட்டாரா? உங்க கடனை மாற்ற மாட்டாரா? உங்க வியாதியை மாற்ற மாட்டாரா? உங்க வாழ்க்கையில காணப்படுற குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க எதை நம்புறீங்களோ அதை விசுவாசமா பிடிச்சு கொள்ளுங்க. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது அப்படிதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப பாருங்க, அவர் அதை விசுவாசித்ததுனால தேவன் அப்படியே அவருடைய வாழ்க்கையில செய்தார். நீங்க கூட விசுவாசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படியே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வசனம் ஒருபோதும் மாறவே மாறாது. அதிக உறுதியான வாக்குத்தத்த வசனங்கள் நமக்குள்ளாக உண்டு. ஆகவே இந்த உறுதியான வாக்குத்தத்தங்களை நீங்கள் தான் என்ன பண்ணணும், பற்றி கொள்ள வேண்டும். நீங்க என்ன விதத்துல விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். தேவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆகவே இந்த
இந்த வார்த்தைகளை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை யார் ஒருத்தர் நம்புறீங்களோ அவருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். அதற்கு ஒரு மாற்றமே இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வசனங்களை உறுதியாய் பற்றி கொண்டுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை எங்கள் வாழ்க்கையில பலிக்க என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். இனிவரும் நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை தகப்பனே அப்பா உறுதியாய் பற்றி கொண்டு அவற்றின்படி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.